So next we are going to see about the dispersion of white light. White light disperse ஆனா எப்படி வந்து various colors வந்து evaluate ஆகுது, constant colors எப்படி வந்து split ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். So before that we should know a concept, refraction through prism. Already we have seen refraction through rectangular glass slabல நம்ம refraction பார்த்தோம். அந்த ரிஃப்ராக்ஷன்ல நமக்கு எதுவுமே எல்லா ஒயிட் லைட் சென்ட் பண்ண லைட்டே தான் பேரலா எமர்ஜ் ஆச்சு. we doesn't see any colors, splitting of colors இல்லையா? அந்த ரிஃப்ராக்ஷன்ல நமக்கு splitting of colors தெரியல. ஆனா refraction through prism will provide you the splitting of colors. ஏன் அதுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இது மட்டும் ஏன் கலர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி காட்டுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி பிரிசம்னா என்னங்கிறது நமக்கு தெரியணும். பிரிசம்ல எப்படி ரிஃப்ராக்ஷன் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் இன் பிரிசம் பார்க்கலாம். ஓகேவா? சோ பிரிசம் வந்து இட் கேன் பி a triangular prism, rectangular prism, நிறைய பிரிசம் இருக்கு. we are going to take triangular prism. triangular prismனா என்னன்னா அதோடைய பேஸ் வந்து ட்ரையாங்குலா இருக்கும். ஓகே, ட்ரையாங்குலர் பிரிசம்னா அதோட பேஸ் வந்து ட்ரையாங்குலா இருக்கும். இப்ப பேஸ் வந்து ரெக்டாங்குலா இருந்துச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் த கிளாஸ் ஸ்லாப். கிளாஸ் ஸ்லாபையும் நம்ம ஒரு பிரிசம்னு சொல்லலாம், பட் இட் இஸ் ஏ ரெக்டாங்குலர் பிரிசம். ஓகேவா? பேஸ் வந்து ரெக்டாங்குலா இருக்கு, அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் ஏ ட்ரையாங்குலர் பிரிசம். இட் ஹாஸ் 5 ஃபேசஸ். ஓகே, 2 பேஸ் இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த பேஸ் வந்து ட்ரையாங்குலா இருக்கும். ஓகே, டாப் அண்ட் பாட்டம் இந்த ரெண்டும் வந்து ட்ரையாங்கிள் பேஸ். 2 ஃபேசஸ் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். that is the top and the bottom. Okay, and then 3 faces, total of 5 faces இருக்கும். 3 faces வந்து rectangular இருக்கும். they are inclined. இந்த rectangle shape பாத்தீங்கன்னா inclined இருக்கு பாருங்க, இப்படியும் இப்படியும் ரெண்டு சைடு inclined இருக்கும், slanting இருக்கும் அந்த rectangle faces. ஓகேவா? அந்த rectangular slanting rectangular facesல தான் இப்ப refraction occur ஆக போகுது. so those slanting rectangular surfaces are called as refracting surfaces. அந்த slantiness ஆல தான் நமக்கு deviation கிடைக்கும், அதனால தான் நமக்கு dispersion occur ஆகும். Okay, these rectangular faces are the refracting surfaces where refraction occurs. Okay, so refraction through prism. So அந்த experiment தான் இப்ப பார்க்க போறோம். So refraction அந்த experiment பண்ணும்போது எப்பயுமே you have to keep the prism with its base down. அதாவது நமக்கு பேஸ் வந்து இங்க ட்ரையாங்கிள் பேஸ் கீழே டவுன்ல வச்சுட்டு ரெக்டாங்குலர் பேஸ்ல தான் நம்ம வந்து இன்சிடென்ட் ரேவை சென்ட் பண்ணணும். we can view it through the triangular face. triangular face வழியா அந்த ரிஃப்ராக்ஷன் எப்படி அக்கர் ஆகுங்கிறத we can view it through the triangular face. ஓகேவா? this is the way to place the prism for doing the experiment. one of its triangular face should be down and the rectangular faces are inclined to each other. so light falling on one side of the rectangular face will get refracted on the other side of the rectangular face. Okay, so okay, so to view this, to study this in detail, we have to take the இப்படிதான் நம்ம upside down இப்படிதான் வச்சிருக்கோம் இல்லையா? so இப்ப cross section அப்படின்னா என்ன? ஆல்ரெடி மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? cross sectionனா மென்சுரேஷன் படிக்கும் போது சாலிட் ஃபிகர்ஸோட வால்யூம் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிராஸ் செக்ஷன் ஒண்ணு படிச்சிருப்பீங்க. வாட் யூ மீன் பை கிராஸ் செக்ஷன்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் தெரியலையா? சரி, இந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் பிரிசம்ல ஏன் நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றோம்? why can't we take the rectangular shape? why we have to do cross section on triangle side? அதையாவது சொல்லுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. what do you mean by cross section? மென்சுரேஷன்ல வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது கிராஸ் செக்ஷன் பேஸ் பண்ணி தானே ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? எஸ் ஆர் நோ? say yes or no. சொல்லுங்க. கிராஸ் செக்ஷன்னா என்ன? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க. பதிலே பேசாம இருந்தா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறது? சொல்லுங்க. தெரியல. ஓகே, குட். சோ இட் ஷுட் பி இன்டராக்டிவ். நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். யூ ஷுட் இன்டராக்ட். உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு நீங்க கேட்கலாம், அதுல தப்பே கிடையாது. சரியா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க படிக்க வரீங்க. சோ அப்போ நீங்க கேட்கணும், கொஸ்டின்ஸ் கேட்கணும்.
I am expecting a lot of questions from everyone, but யாருமே எதுவுமே கேட்கறது இல்ல. It will improve our knowledge. ஓகேவா? சோ இப்ப கிராஸ் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா, எந்த சைடா நான் அதை கட் பண்ணனா எனக்கு ஒரே மாதிரி ஃபேஸே திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரிசம் வச்சிருக்க, இப்ப நீங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஏதாவது கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க எந்த சைடுல நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. a loaf of bread, ஃபுல் பிரெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிரெட் இருக்கு இல்லையா, பிரெட் பேக்கெட் ஸ்லைஸா இல்லாம ஃபுல் பிரெட். சோ அத நீங்க அப்படியே ரெக்டாங்கிள் ஷேப்ல நீங்க கட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதே ஷேப்லயே தானே வருது. சேம் ஷேப்லயே தானே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லைஸும் இருக்கு. அந்த மாதிரி சேம் ஷேப்பா வர மாதிரி நம்ம கட் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். இப்ப இந்த பிரிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையாங்கிள் சைடு தான் நமக்கு பிளாட்டா இருக்கு இல்லையா, ரெக்டாங்குலர் சைடு வந்து இன்க்ளைண்டா இருக்கு. இப்ப நான் எந்த சைடுல நான் அதை கிராஸ் செக்ஷன் பண்ணா எனக்கு சேம் ஷேப்பே வந்துகிட்டே இருக்கும். இமேஜின் a prism, மூணு சைடும் இன்க்ளைண்டா இருக்கு, டாப் ரெக்டாங்கிள் மட்டும் பிளாட்டா இருக்கு. இப்ப நான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பீஸ் அதே சைடுல கட் பண்ணாலும் எனக்கு ட்ரையாங்கிளே தானே கிடைக்கும். should not change. ஓகேவா? சோ தட் இஸ் கால்ட் as யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். இப்போ கிராஸ் செக்ஷன் பண்றோம் ஒரு இதுல அப்படின்னா இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சாதான் நீங்க மேக்ஸ்ல மென்சுரேஷன் ரொம்ப ஈஸியா போடலாம், சாலிட்ஸோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஓகேவா? சோ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன்னா இதான், எந்த ஒரு ஷேப், ஒரு சாலிட் ஷேப் கொடுத்திருந்தாலும் அதை எந்த டைரக்ஷன்ல கட் பண்ணா நமக்கு ஈக்குவலா அதே மாதிரியே வரும். எத்தனை ஸ்லைஸ் கட் பண்ணாலும் சேம் ஃபேஸ் அப்படியே இருக்கணும். எந்த ஃபேஸ்ல நீங்க கட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதே ஃபேஸ் ஒவ்வொரு ஸ்லைஸ்லயும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு பேர் தான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். ஓகே, சோ அப்போ இந்த பிரிசம்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரையாங்கிள் சைடு நம்ம எத்தனை ஸ்லைஸ் நம்ம இப்படி இப்படி கட் பண்ணிக்கிட்டே வந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், அதே ட்ரையாங்கிள் ஷேப்பே கிடைக்குமா? ஓகே, நமக்கு ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகுறது இந்த ஸ்லாண்டிங் சர்ஃபேஸ்ல, பட் அதை நம்ம வியூ பண்ண போறது இந்த ட்ரையாங்கிள் ஃபேஸ் வழியா தான் நம்ம வியூ பண்ண போறோம். சோ நம்ம கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபேஸ் தான் கட் பண்ணி எடுக்க போறேன். ஏன்னா யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் எனக்கு ட்ரையாங்கிள் சைடுல தான் கிடைக்கும். சோ ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் பார்ட், இத கிராஸ் செக்ஷன், இத கட் பண்ணி இங்க இங்க இன்சிடென்ட் ஆகுது, இங்க வெளியில இங்க பெண்ட் ஆகுது, இந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்து அங்க என்ன நடக்குதுன்னு டீடைலா பார்க்க போறேன். தட் இஸ் கால்ட் as கிராஸ் செக்ஷன். ஓகேவா? சோ இப்போ கிராஸ் செக்ஷன் ஆஃப் பிரிசம்ல நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். How the light rays deviates. So now I am going to draw a cross section of prism. So on the triangle part வரைஞ்சிக்கிறேன். Okay. Now this is the triangular part of the prism. A ray is incident on it. இந்த side வந்து air, இது உள்ள வந்து prism வந்து glass, இது வந்து air. When the medium changes, refraction will occur. We all know that இல்லையா? So இப்போ ஒரு light ray வந்து இதுல incident ஆகுது. A ray is incident on the glass. Okay. So இதோட actual path எப்படி இருக்கும்? What will be its actual path? It has to go in the same direction. ல இப்படி போகும். But as the medium changes, refraction will occur. Refraction எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? Air வந்து denser, rarer medium, glass வந்து denser medium இல்லையா? Rarer to denser போகும்போது what will happen to the incident ray? It will move towards normal or away from normal? Moves towards normal. Moves to, ஏன்னா ஸ்பீட் குறைஞ்சிரும். rarer to denser, திக்கான மீடியம் போகும்போது ஸ்பீட் ஆஃப் த லைட் குறைஞ்சிரும். So it moves towards the normal. ஃபர்ஸ்ட் நார்மல் வரைவோமா? So இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் வரையறேன். It should be perpendicular to this surface இல்லையா? இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். So this is the normal. Okay, இது நார்மல். ஓகே, இப்போ நம்ம லைட் வந்து it has to bend, moves towards the normal இருக்கும். So இப்படி ஸ்ட்ரெயிட்டா போகாம இப்போ என்ன ஆகும்? It will bend towards normal. ஓகேவா? இங்க நார்மல் இந்த சைடுல இருக்கு, சோ அந்த சைடு பெண்ட் ஆகுது. சோ திஸ் இஸ் த ரிஃப்ராக்டட் ரே. சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நார்மல் தான் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? சோ வாட் இஸ் அவர் angle of incidence? This is our angle of incidence and this is our angle of refraction, I1 R1. First angle of incidence, angle of refraction. Okay, so now this light ray go and hit the other part end of the prism. Now it has to travel from glass to air, denser medium to rarer medium போகுது. அப்ப speed of light increase ஆயிடும். அப்போ it will move away from the normal இல்லையா?
So first we have to draw a normal for this. இந்த லைனுக்கு இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல், அதுக்கு பர்பெண்டிகுலரா வரையணும். So this is the normal to this surface. Okay. So இப்போ இங்க வந்து this is செகண்ட் ரிஃப்ராக்ஷன் இங்க தான் அக்கர் ஆக போகுது. இந்த ரே தான் இதுக்கு இன்சிடென்ட் ரே மாதிரி இல்லையா? இந்த சைடுக்கு இது இன்சிடென்ட் ரே I2 எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து இப்போ ரிஃப்ராக்ட் ஆகி போகும். அதோட ஆக்சுவல் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைட்டு அப்படியே போகும். But because of the change in the medium, it will get refracted. Yeah, it will get refracted and it will move away from normal. Speed increase ஆனது. Speed கம்மியா இருந்தாதான் அது நார்மல் கிட்ட போகும். Speed அதிகமாச்சுன்னா it will move away from it. It will fastly moves away from normal. So அப்போ நார்மல் இங்க இருக்கு. So நார்மலை தாண்டி போகணும் போது it will bends like this. ஓகேவா? நார்மல் மேல இருக்கு. This is our normal. So this is the normal. அதை விட்டு away வந்துடும். So it bends like this. Okay. இப்போ வந்து this is called as emergent ray. இது வந்து அதோட angle of emergence with respect to normal வெளியில வரதா second refracted ray. We will call it as emergent ray. இல்லையா? இது வந்து incident ray. This is out. அதுல இருந்து வெளியில வரதா emergent ray ன்னு சொல்லுவோம். ஓகே. சோ இப்போ என்ன ஆயிருக்கு? பெண்டிங் ஆஃப் லைட் அக்கர் ஆயிருக்கு. பட் பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்சிடென்ட் ஆகுறது அதே டைரக்ஷன்ல கீழே டவுன்ல இந்த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் பேஸ்க்கு அந்த சைடே பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ தேர் இஸ் எ டீவியேஷன் இன் த ஆங்கிள். இப்ப ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப்ல பாத்தீங்கன்னா ஹவு இட் அக்கர்ஸ், அதுல வந்து இப்ப லைட் ரே பாஸ் ஆச்சுன்னா இன்சிடென்ட் ஆச்சுன்னா இங்க வந்து டுவோர்ட்ஸ் நார்மல் ஒரு பெண்டிங் இருக்கும். இங்க வரும்போது அவே ஃப்ரம் த நார்மல் போகும் இல்லையா? பட் இதுல என்ன பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சர்ஃபேஸும் பேரலா இருக்கிறதால இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரே, இன்சிடென்ட் ஆங்கிளும் எமர்ஜென்ட் ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலா இருக்கும். தே வில் பி பேரலல். ரெண்டு ரேஸும் பேரலா இருக்கு. தட் வில் பி ஸ்லைட் ஷிஃப்ட். அவ்வளவுதான். சேம் டைரக்ஷன்லயே இருக்கா? இது எப்படி போகுதோ அதே மாதிரிதான் இதுவும் போகுது இல்லையா? இது போற அதே டைரக்ஷன்ல தான் இதுவும் போகுது. ஆனா இங்க என்ன ஆகுது பாருங்க, இன்சிடென்ட் ரே இப்படி போகுது, அதே டைரக்ஷன்ல இப்படி போகல. இங்க பெண்ட்ஸ் டவுன். there is a deviation in the incident ray and the emergent ray. இருக்கா? deviation இருக்கா? Yes, ma'am. Okay. So because of the deviation only we are getting the dispersion of light. So இந்த angle என்னன்னு சொல்லுவோம்னா angle of the prism. ரெண்டு slanting surface இருக்கு இல்லையா? அந்த ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துல, rectangular slanting surface ஜாயின் பண்ற இடத்துல இருக்கிற angle தான் angle of the prism. And then how much deviation occur ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு actual incident ray போக வேண்டியது இந்த dotted green line. ஆனா நமக்கு emergent ray போயிருக்கிறது இந்த blue line இல்லையா? So I am extending it to meet. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவையும் ரெண்டையும் மீட் பண்ண வைக்கிறேன். மீட் பண்ண வச்சா தே மேக்ஸ் அன் ஆங்கிள். டீவியேஷன் இருந்தாதான் ஆங்கிள் இருக்கும். எந்த டீவியேஷனும் இல்லைன்னா ரெண்டு லைனும் பேரலா போயிட்டு இருக்கும். லைக் இன் ரெக்டாங்குலர் கிளாஸ் லேப் இது ரெண்டும் எப்படி போகுது? சேம் டைரக்ஷன்லயே போகுது. அதனால ஆங்கிள் டிஃபரன்ஸ் இல்ல, ரெண்டு ஆங்கிளும் சேமா இருக்கு. பட் இங்க என்ன ஆகுது? இட் டீவியேட்ஸ் மோர். அதே இன்சிடென்ட் ஆங்கிள் கூட அதே டைரக்ஷன்ல இது போகல. இட் கோஸ் இன் டிஃபரண்ட் டைரக்ஷன். இட் பெண்ட்ஸ் மோர். So there is a deviation in their angle. That is called as the angle of deviation. D. ஓகேவா? இன்சிடென்ட் ஆங்கிளும் இன்சிடென்ட் ரேவும் எமர்ஜென்ட் ரேவுக்கும் உள்ள டிவியேஷன், எவ்வளவு டிவியேஷன் இருக்கு, எவ்வளவு டிஃபரன்ஸ்ல அது டைரக்ஷன் மாறி இருக்கு, அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு ஆங்கிள்ஸ்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்றோம். தட் இஸ் கால்ட் as the angle of deviation D. ஓகே. டூ ஆங்கிள்ஸ் இங்க ரொம்ப முக்கியம். angle of prism. angle of prismங்கிறது the surface connecting the two slantings at the angle made at the point where the two rectangular refracting surfaces are connected. Refracting surface na and the rectangular glass inclined glasses. And the ரெண்டு surface connect ஆகிற இடத்துல இருந்து angle of prism. When you make the incident ray and the emergent ray to meet, it will form an angle. That is called as the angle of deviation. How much the incident ray deviates from the how much the emergent ray deviates from the incident ray, that is called as angle of deviation. Emergent ray incident ray இருந்து எவ்வளவு deviate ஆகிருக்கு அதை கால்குலேட் பண்றதா angle of deviation. ஓகேவா? சோ இந்த angle of deviation அக்கர் ஆகுறதால எப்படி வந்து நமக்கு லைட் ரேஸ் ஸ்பிளிட் ஆகுது அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ரிஃப்ராக்ஷன் அக்கர் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, எமர்ஜென்ட் ரே வேற டைரக்ஷன்ல இருக்கு. அதனாலதான் இந்த ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ஃபார்ம் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே எந்த டைரக்ஷன்ல போதோ அதே டைரக்ஷன்ல தான் எமர்ஜென்ட் ரே போகுது. ஓகே. there will be a lateral shift.
அது வந்து லெஸ்ஸா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் லேட்டரல் ஷிஃப்ட். ரெண்டும் பேரலா போற மாதிரி இருக்கும். அந்த ஷிஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். It assumes to be both are traveling in a line. அந்த மாதிரி தான் இருக்கும். So there will be a minute lateral shift இருக்கும் ரெண்டு ரேஸ்க்கும் இன்சிடென்ட் ரேக்கு. பட் the angle remains the same. ஏன்னா angle of I is equal to angle of E. சேம் ஆங்கிள் தான் இருக்கும். ஏன்னா டீவியேஷன் எதுவுமே இல்லை. சேம் டைரக்ஷன்லேயே போனா சேம் ஆங்கிள் தான் இருக்கும். மாறாது. டைரக்ஷன் மாறினாதான் ஆங்கிள் கிடைக்கும். That happens in the prism. ஓகே. ஸோ இந்த டீவியேஷன் தான் நமக்கு அந்த டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் கொடுக்கறதுக்கு ரீசனா இருக்கும். Okay, so angle of deviation, the angle made between the incident ray of light entering into one rectangular face of the prism and the refracted ray that emerges the second rectangular face of the prism. That is called as angle of deviation. Okay, so we have already seen that white light is a polychromatic light. Chrome means color. Poly means many. So white light contains many colors. Yeah. So single color light வந்து monochromatic light அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் லைட் கலரை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அந்த கலர் மட்டும் தான் வெளியில வரும். யூ கான்ட் see the dispersion. ஓகேவா? சோ ஏன் ஒயிட் லைட்டை வந்து பாலிக்ரோமேட்டிக் கலர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கலர் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா? we can view an object only if it reflects light. அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனால தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்டே நம்ம வியூ பண்ண முடியும் இல்லையா? ஸோ பேஸ்ட் ஆன் த கலர், அந்த கலர் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்ப வந்து கிரீன் கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்கணும்னா கிரீன் கலர் லைட் அதுல ஹிட் ஆனாதான் அந்த அந்த கிரீன் கலர் லைட்டை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ வி கேன் வியூஸ் அ கிரீன் கலர் ஆப்ஜெக்ட். ஓகே, அது எந்த கலர் தான்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல ப்ளூ கலர் லைட் படணும். அந்த ப்ளூ கலர் லைட்டை மட்டும் தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். வேற கலர் லைட்ஸ் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, sun is a white light. It contains all colors இல்லையா? அதனாலதான் அந்த ஒயிட் லைட்டை நம்ம எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அதோட கலர்ல நமக்கு தெரியுது. சோ அந்த ஒயிட் லைட் வழியா நம்ம இப்ப கிரீன் ஃபீல்ட நீங்க பாக்குறீங்கன்னா, கிரீன் கலர் கிராஸ் ஃபீல்ட பாக்குறீங்கன்னா, அந்த சன்லைட் அந்த கிரீன் கலரை மட்டும் அந்த ஒயிட் கலர்ல அந்த பாலிக்ரோமேட்டிக் லைட்ல எல்லா கலர்ஸும் இருக்கும். It will reflect only the green color to our eyes. Remaining colors அந்த கிராஸ் ஃபீல்ட் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, சோ அந்த மாதிரி இருக்கிறதாலதான் நம்மளால வந்து எல்லா கலர்ஸையும் அதோட கரெக்டான கலர்ஸ்ல பார்க்க முடியுது. So that's why white is light is a polychromatic light. அது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் if you think இப்ப வந்து நமக்கு ஒயிட் லைட்டா இங்க வராம ரெட் லைட்டா நமக்கு ரேஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ரெட் கலர் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். we can see only the color of the red object. ரெட் கலர் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம அந்த ரெட் கலர்ல பார்க்க முடியும். மற்ற எல்லாமே it will appears black. ஓகே, பிகாஸ் ரெட் கலர் லைட்டால இப்ப நீங்க ஒரு கிரீன் கலர் ஆப்ஜெக்ட பார்க்க ட்ரை பண்றீங்கன்னா இட் won't reflect that light. அது கிரீன் கலர் லைட்டை மட்டும் தான் கிரீன் கலர் ஆப்ஜெக்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இட் வில் அப்சார்ப் தட் ரெட் லைட். தட் கிரீன் கலர் ஃபீல்ட் வில் அப்சார்ப் த ரெட் லைட் அண்ட் இட் won't reflect it back. ரிஃப்ளெக்ஷன் இல்லைன்னா நம்மளால அதை வியூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ இட் appears black. ஓகே, ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒயிட் லைட். ஒயிட் லைட் வந்து பாலிக்ரோமேட்டிக் லைட். அது வந்து அந்தந்த ஆப்ஜெக்ட்ல படும்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அது என்ன கலர்ல இருக்கோ அந்த கலரை மட்டும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். மீதி கலர்ஸ் அது அப்சர்வ் பண்ணிக்கும். தட் இஸ் த நேச்சர். ஓகேவா? சோ இப்போ எப்படி டிஸ்பர்ஷன் அக்கர் ஆகுதுங்கிறத மட்டும் பார்த்துருவோம். Dispersion of light through prism. When a white light incident on the prism, it splits the white light into constant colors. And the splitting of white light into its constant colors is called as dispersion of light. And the light, single light வந்து disperse ஆகி வந்து colors of light, band of colors கொடுக்குது இல்லையா? அதுதான் நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். Okay, how the glass prism splits the white light into different colors. நம்ம வந்து பார்த்திருக்கோம், in air வந்து light travels in the same speed இல்லையா? ஸ்பீட் மாறாதுன்னு பார்த்தோம். லைட் டிராவல்ஸ் இன் சேம் ஸ்பீட். ஓகே, சோ அப்போ c is equal to mu into lambda. ஏன்னா frequency increase ஆச்சுன்னா wavelength decrease ஆகி it will adjust and we travel in the same speed. Okay, so what will happen when light hits a prism, that is another medium, airல இருந்து another mediumக்கு போகும்போது we know that when the medium changes, speed of the light changes இல்லையா? மீடியம் சேஞ்ச் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் த லைட் சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியும். ஓகே, சோ மீடியம் சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் ஆஃப் த லைட் எப்படி சேஞ்ச் ஆகும்? லைட்ல மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. we are going to take only here அந்த கலர்ஸ் தான். இப்ப அந்த ஒயிட் லைட் உள்ள ஸ்ப்ரெட் போது it will disperse. சோ இங்க உள்ள வந்து the band of light will split. செகண்ட் ரிஃப்ராக்ஷன் வரும்போது இன்னும் டீவியேஷன் இருக்கும். we can distinctly see the all colors.
அதுல ஏன் ரெட் வந்து மேல இருக்கு, வயலட் வந்து கீழே இருக்கு? why red deviates least and violet deviates most அப்படின்னு பாத்தீங்கன்னா, we know the relation c is equal to nu into lambda. we know the wavelength of red. ரெட்டுக்கும் வயலட்டுக்கும் என்ன wavelength? வயலட்டோட wavelength பாத்தீங்கன்னா 400 நானோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகும். ரெட் வந்து 700 நானோமீட்டர் நினைக்கிறேன். இந்த ரெண்டுத்தோட wavelength நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இருக்கு பாருங்க. ஸோ வயலட்டோடது 400 நானோமீட்டர், நானோனா 10⁻⁹. ரெட்டுது வந்து 700 நானோமீட்டர். பிகாஸ் ஆஃப் தேர் வேவ் லென்த், அந்த மீடியம் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். அப்ப ஸ்பீடு எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேவ் லென்த் இல்லையா? அப்ப என்ன ஆகும், ஸ்பீடு இப்ப சேஞ்ச் ஆகணும். ஏன்னா மீடியம் சேஞ்ச் ஆகுது. ஏர்ல இருக்கிற வரைக்கும் சேம் ஸ்பீட்ல அது டிராவல் ஆகலாம். ஸோ மீடியம் சேஞ்ச் ஆகுறதால ஸ்பீடு வந்து குறையுது. it reduces because of this wavelength. wavelength அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கும். ரெண்டுக்கு wavelength அதிகமா இருக்கு, சோ ஸ்பீட் அதிகமா இருக்கு. அதனால இது அதிகம் பெண்ட் ஆகாது, லீஸ்ட் டீவியேஷன். அதே wavelength பார்த்து வயலட்டுக்கு வந்து கம்மியா இருக்கு, அப்ப ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சு. சோ ரொம்ப குறையறதால அது டீவியேஷன் அதிகமா இருக்கு, மேக்ஸிமம் டீவியேஷன். ஓகே, தட் இஸ் த why red is deviate least and violet deviates most. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. Okay, so remaining topics we can see in next class. Okay, Bob? Okay.